Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாஸ்பிட்டல் மருத்துவம் சார்ந்த துறைனாலே அதில் சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நாம் எதிர்பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை நிறைய சம்பவங்களை கண் கூட பார்க்க வேண்டிய அண்டு அதெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டிய தொட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் மருத்துவர்களும் இருந்துட்டு இருப்பாங்க, கூடவே இருக்கிற செவிலியர்களும் இருந்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஒரு படி மேலே இந்த டாக்டர்ஸை விட நர்ஸ் இவங்களுக்கு தான் வேலை பலு ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். அது ரத்த காயங்களாக இருக்கலாம், இல்லை இறந்து போன சடலங்களாக கூட இருக்கலாம். அப்படிதான் இந்த இடத்துல ஒருத்தவங்க இல்லை, ரெண்டு மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க வேற ஒருத்தவங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். அவங்க லைஃப்ல நடந்த வெவ்வேறு உண்மை சம்பவங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அது முன்னாடியே சொல்லிடுறேன், இதுல ஒரு உண்மை சம்பவம் இன்னைக்கு போஸ்ட் பண்றேன், இன்னொரு உண்மை சம்பவம் இதை தொடர்ந்து அடுத்த நாளே, ஒரு நாள் விட்டு இல்ல அடுத்த நாளே உங்களை வந்து சேரும். ஆனா இந்த ரெண்டு உண்மை சம்பவமும் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு த்ரில்லிங் அண்ட் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீ சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பீ சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டோவோ இல்ல டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலேயே தெரியலீங்க அதனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் நிஷா. அண்ட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க மெடிக்கல் ஃபீல்டில் நர்ஸாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த திகில் பீ சம்பவம் நிஷா இவங்களுக்கு தான் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலையும் நடந்திருக்கு. ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற வீட்டில் தான் நிஷாவும் ஒரு வயசான பெண்மணியை வந்து பார்த்துக்கிறதுக்காக நர்ஸாகவும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கிற பயங்கரமான சம்பவத்தை தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ தெளிவாக பார்த்துடலாம். சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி தர்மபுரி மாவட்டம் நிஷாவும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சர்வீஸ்ல நிறைய அடிப்பட்டவங்க ரத்தத்தை அப்படின்னு பார்த்து இவங்களும் வளர்ந்துருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லா பழகல, ஓரளவுக்கு இப்பதான் அவங்களும் பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா நிஷா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெண் உடம்பு சரியில்லை அப்படின்னு வராங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகமாகும், பேசாம நாங்க ஒண்ணு பண்றோம், எங்க நர்ஸ் உங்க கூட உங்க வீட்டுக்கே அனுப்புறோம், அவங்க தேவையான ட்ரீட்மெண்ட்டை வந்து உங்க வீட்டில இருந்தே பார்ப்பாங்க, அப்படின்னும் போது செலவு கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் சொல்ல அந்த விஷயத்தை கேட்ட அந்த குடும்பத்தினர் சரி இது சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க பெண்ணை வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க. அந்த நர்ஸ் இவங்களையும் இந்த டேட்ல இருந்து வர சொல்ற மாதிரி ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த நர்ஸ் வேற யாருமே இல்லை, இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நிஷா தான். இவங்களும் தர்மபுரி மாவட்டம்ல இருக்கிற நாடு அப்படின்னு முடியும் அந்த கிராமத்துக்கும் போறாங்க. அந்த கிராமத்துல தான் அந்த வீடும் இருக்கு. இப்ப நர்ஸ் போற இந்த வீடு ஒரு திகில் பேய் வீடான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு சாதாரணமான வீடு தான். நிஷாவான நர்ஸ் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு சரியில்லாத அந்த பொண்ணுக்கு எந்தெந்த டைம்ல ஊசி போடணும், எந்த டைம்ல மருந்து கொடுக்கணும், நைட்டு மிட் நைட்ல இந்த மாதிரி மருந்து கொடுக்கணும், இப்போ இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இவங்களும் ஷெடியூல் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயத்தையுமே பார்த்தும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சில வாரங்கள் நிஷாவும் அந்த வீட்டில் தங்கி இவங்களும் நல்லபடியா இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க இப்படி ஆல்மோஸ்ட் 1 மாசமும் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நிஷா இவங்களுக்கும் லீவும் இல்லை. ஏன்னா 1 மாசம் அந்த வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்க. 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் லீவ் கொடுக்குறாங்க. இந்த லீவ்ல நிஷாவும் கிளம்பி அவங்க வீட்டுக்கும் வராங்க, வேற ஊர்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு. அங்க போயிட்டு அந்த லீவை அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா நிஷாக்கு ஒரு சோகமான செய்தியும் வருது. அது என்னன்னா இப்ப ரீசெண்டா நிஷா இவங்களும் தர்மபுரி மாவட்டம்ல இருக்கிற அந்த வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, நர்ஸ் வேலை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு உடம்புல பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இறுதியா இவங்க ஊருக்கு போன அந்த கேப்ல அந்த பொண்ணும் இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது நிஷா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கோம், இதெல்லாம் சகஜம்தான், இதையும் கடந்து நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இவங்களும் அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி லீவ்லாம் முடியுது. லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதே ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு வயசான பாட்டியும் வராங்க. இந்த வயசான பாட்டியை நிஷாவும் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா இப்போ ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்களா அவங்களோட பாட்டி. இதை பார்த்த உடனே நிஷாவும் பாட்டி என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க பாட்டி ரொம்பவே சோகமாக பேசுகிறாங்க. இல்லைம்மா
எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என்னுடைய பேத்தி தான். உனக்கே தெரியும், அந்த வீட்டில் நானும் என் பேத்தி மட்டும்தான் இருந்துட்டு இருக்கோம். எங்க கூட வேற யாருமே இல்லை. ரொம்பவே ஆசையா பாசமா வளர்த்த என் பேத்தியை என்னை விட்டு போயிட்டா. அந்த சோகத்திலேருந்து என்னால் வெளியிலையும் வர முடியல. நானும் எப்பதான் போய் சேருவேன்னு இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் நிஷாவும் ஓரளவுக்கு அந்த பாட்டிக்கு தைரியம்லாம் சொல்லி அவங்களையும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அனுப்புறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பாட்டியும் வீட்டுக்கு போறாங்க. ஆனா பாட்டி இவங்க வீட்டுக்கு போகும்போதே கூட நிஷாவையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இப்ப பாட்டி இவங்களுக்கும் வீட்டில் வந்து தான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும். அதுக்காக ஹாஸ்பிட்டலில் பேசி நிஷாவையும் வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி பேத்திக்கு பார்த்துருந்தாங்க, இப்போ பாட்டிக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. நிஷாவும் கிளம்பி தருமபுரி மாவட்டம்ல இருக்கிற நாடுன்னு முடியிற அதே கிராமத்துக்கும் போறாங்க. அங்க போயிட்டு அந்த பாட்டியை பார்த்துக்கிறாங்க. ஆனா பிரச்சனை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. இப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிஷாவும் அந்த பாட்டிக்கு செய்ய வேண்டிய ஆரம்ப கட்ட வேலை எல்லாத்தையுமே பண்றாங்க. ஏன்னா பாட்டி இப்போ படுத்த படுக்கையா தான் இருந்துட்டு இருக்காங்க. பொதுவா படுத்த படுக்கையா ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இயற்கை உபாதை எல்லாம் வரும் பாத்தீங்களா, சிறுநீரா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் தானே அவங்களால எந்திரிச்சு போகவும் முடியாது. அதுக்குன்னு ஒரு பையும் கட்டுவாங்க. முடியாதவங்க டியூப் வழியா அதுலயும் போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்த நிஷா இவங்களும் பாட்டிக்கும் பண்ணி விட்டுறாங்க. இப்படி நைட் வரும்போது பாட்டிக்கு தேவையான ஊசியா இருக்கட்டும் மாத்திரைகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கரெக்டா அந்த டைமுக்கு பாட்டிக்கும் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நிஷா இவங்களும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் பாட்டி இவங்களும் மாத்திரை போட்ட அந்த மயக்கத்துல தூங்கிட்டும் இருக்காங்க. இப்போ இந்த பெரிய வீட்டுல நிஷா மட்டும் தான் தனியா இருக்கேன். இவங்க மனசுக்குள்ள பல எண்ணங்களும் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, போன மாசம் தான் இந்த வீட்டுக்கு வந்தோம், அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த பொண்ணு உயிரோட இல்லை, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இப்போ இந்த வீட்டுல நானும் பாட்டி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஆனா அதை பத்திலாம் யோசிக்க கூடாது. அதெல்லாம் யோசிச்சேன்னா நம்ம மைண்டு கண்டபடிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அதெல்லாம் மறந்துட்டு இவங்களும் லேட் நைட் போல தான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நிஷா இவங்களும் ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ரூமோட வாசல் திறந்துதான் இருக்கு. இப்படி இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரும் வந்து சிசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா சிஸ்டர் அப்படின்றது தான் வந்து ஷார்ட்டா சிசி அப்படின்னு யாரோ சொல்றாங்க. இது இவங்களுக்கு பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் பொறுமையா திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்த்தா அந்த வாசக்கதவுக்கு அப்படியே எட்டி பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அப்படி லைட்டா அப்படி எட்டி பார்த்து நிஷாவையும் கூப்பிடுறாங்க. இதை பார்த்த நிஷா இவங்களுக்கும் கை கால்லாம் உதிரவும் ஆரம்பிக்குது. சாப்பாடு வாயில வச்ச சாப்பாடு முழுங்க கூட முடியல. ஏன்பா அப்படி யாரு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இதே வீட்டில் நர்ஸ் வேலையும் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு. அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா தான் இப்போ இந்த வாசலில் நின்று நிஷாவையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது நிஷாவை சிசி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் கூப்பிட இவங்களுக்கா ஒன்றும் புரியல. அப்படியே பார்த்துட்டு திகைச்சு போய் நிற்கிறாங்க. உடனே திரும்பிட்டு இல்லை இதெல்லாம் கனவா இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கதவு பக்கம் திரும்பாமல் அப்படியே சைலண்டாக இருக்காங்க. அப்போ இவங்க யோசிக்கிற விஷயம் இல்லை அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். இறந்து போன பொண்ணு நமக்கே தெரியாமல் நினச்சிட்டு இருக்கோம். அதனால் அந்த பொண்ணோட உருவம் குரல் நமக்கு கேட்குது போல இருக்கு. இதெல்லாம் கற்பனை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஒரு விஷயத்த பின்னாடி பார்த்துருக்காங்க. ஆனால் திரும்ப அந்த ஒரு விஷயத்துக்கு நாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அமைதியாக சாப்பிட்டுட்டும் இருக்காங்க, அதுவும் மரண பயத்தோட. ஆனால் இதுக்கப்புறம் நல்ல நேரமாக நிஷா இவங்களுக்கு துணையாக இவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் ஆக்சுவலாக இந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு 2 நர்ஸையும் அனுப்பியிருக்காங்க. நிஷா அண்ட் இன்னொரு பொண்ணு. அதில் இன்னொரு பொண்ணும் நிஷா கூட வந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் நிஷா இவங்களுக்கும் ஓகே நாம தனியாக இல்லை, நம்ம கூட ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் இப்போ நிஷா அண்ட் இவங்க கூட இருக்கிற அந்த பொண்ணு 2 நர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி இருக்கிற அந்த ரூமுக்கும் போகிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் பாட்டி எந்திரிக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும்ல. அதனால் அந்த ரூமில் ஒரு மூலையில் பார்த்தோன்னா ஒரு கட்டிலும் இருக்குது. அந்த கட்டிலில் படுத்துட்டும் இருக்காங்க. இப்படியே நடுராத்திரி வருது. நிஷா கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு இவங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுராத்திரி பக்கத்தில் படுத்திருக்கிற ஃப்ரெண்டு அந்த பொண்ணோடைய பேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, மோஸ்டா பெண்கள் எலாஸ்டிக் வச்ச பேண்ட் தானே போடுவாங்க, அவங்களும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பேண்ட்டோட அந்த எலாஸ்டிக் வந்து இழுத்து இந்த ரப்பரை வந்து இழுத்து விட்டா சுருள் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யாரோ இழுத்து விட்டுருக்காங்க. அவங்க இடுப்பில் அந்த ரப்பர் பட்டு பயங்கரமாக வழியில் கத்தி எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு சுற்றி பார்த்தா சுற்றி யாருமே இல்லை. இவங்க 3 பேர் மட்டும்தான். அதாவது பாட்டி அங்கே படுத்துட்டு இருக்காங்க, நிஷா பக்கத்தில் அந்த பொண்ணு, இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அது கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு நிஷாவையும் பார்க்குறாங்க. அவங்க அசைவு இல்லாமல் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சைடில் பாட்டி அவங்களும் மயக்கத்தில் மாத்திரை போட்ட மயக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என் பக்கத்தில் இருக்கிற நிஷா இவ கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டா. பாட்டி அவங்க நிலைமையை பற்றி நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு இவங்களும் அந்த இடம் வலிக்குது அப்படியே தேய்ச்சி கொடுத்த மாதிரி இவங்களும் பயத்தில் சுற்றி பார்க்குறாங்க. ஈவன் இந்த பொண்ணுக்கும் நல்லா தெரியும், சமீபத்தில் தான் பாட்டியோட பேத்தி இறந்தும் போயிருக்காங்க.
ஒருவேளை அப்படி இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அதெல்லாம் இருக்காது, மேபி இது கற்பனையாக இருக்குமோ, கற்பனையாக இருந்தால் வலிக்காது ஆனால் அது வலிக்குது அப்படின்னு இவங்களும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு படுக்கிறாங்க. இப்படி பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நிஷா அந்த பொண்ணு 2 பேருமே எழுந்திரிச்சு அவங்க மேடம்க்கு கால் பண்ணி நைட் இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இறந்து போன பொண்ணோட உருவத்தை பார்த்தேன், அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ பேண்ட்டை யாரோ இழுத்து விட்டுருக்காங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் நடக்குது அப்படின்னு நிஷாவும் அவங்க மேடம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்போ அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா, மேபி அங்கே ஏதாச்சும் பூனை இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கும், சில நேரம் பூனை கத்துறது கூட மனுஷன் கத்துற மாதிரி இருந்திருக்கும், அண்ட் அந்த பொண்ணுக்கு பேண்ட் இழுத்தது எலி பூனையோட வேலையாக இருக்கும், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காதுமா, ஒன்றும் ஆகாது, இன்னும் 2 நாள் பாருங்கள், ஏதாச்சும் பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி இவங்களே தைரியமாக சொல்கிறாங்க எதுவுமே இருக்காது அப்படின்னு. பொழுது விடிஞ்சிச்சுல 2 பேருமே குளிச்சுட்டு இப்போ பாட்டிக்கு பத்திய சாப்பாடு மாதிரி உப்பு கம்மியாக காரம் ரொம்ப கம்மியாக அப்படின்னு அவங்களுக்கும் சமைக்கிறாங்க. அது சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாட்டிக்கு என்னென்ன மாத்திரை தரணுமோ என்னென்ன மருந்து தரணுமோ அதை கொடுத்துட்டு சமைச்ச சாப்பாடை நல்லா மசிச்சு அதை டியூப் மூலியமாக தான் பாட்டிக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பாட்டியால் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது. இப்படி காலையில் சாப்பாடை முடிச்சதுக்கப்புறம் நிஷா அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வராங்க. என்னன்னா பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கும் போகிறாங்க. மதிய சாப்பாட்டுக்கும் நைட்டுக்கு சமைக்கிறதுக்கும் தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகணும்ல, அதை வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கும் வராங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க சரி பசிக்குது, நம்ம காலைல சமைச்சு வச்சுட்டு போகணும்ல, அது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாமே அப்படின்னு டைரெக்டாக கிச்சன் உள்ள போகிறாங்க. கிச்சன் உள்ள போயிட்டு இவங்க சமைச்ச சாப்பாடை திறந்து பார்த்தா ஒரு பருக்க கூட காணோம். இதுக்கு சாத்தியமே இல்லை, நமக்கு தேவையான சாப்பாட்டை நம்ம சமைச்சு வச்சுட்டு தான் வந்தோம், பாட்டி இவங்க எந்திரிச்சு வந்து சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சாத்தியம் கிடையாது. அவங்களால அடுத்தவங்க துணை இல்லாமல் எந்திரிக்கவும் முடியாது, அப்படி எந்திரிச்சா நடக்கவும் முடியாது. அப்படியே அவங்க நடந்து வந்தாலும் சாப்பாட்டை முழுங்கிறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக தெம்பும் கிடையாது. ஏன்னா கடந்த 2 நாளாக அவங்களுக்கு சாப்பாடை நம்ம கூழு மாதிரி மசிச்சு டியூப் மூலியமாக தான் கொடுத்துட்டும் இருக்கோம். அப்படின்னும் போது இந்த சாப்பாட்டை யார் காலி பண்ணியிருப்பா அப்படின்னு இவங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஒருவேளை பூனை எலி நாய் எதனா வீட்டுக்குள்ளே பூந்துருக்குமோ அப்படின்னு யோசிச்சாலும் அங்க இருக்கிற பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளீனாகவும் இருந்துட்டு இருக்கு. அதாவது சாப்பாடு இருந்த தடையும் இருக்கு, பாத்திரம் எதுவுமே கீழேயும் விழல. ஒரு மனுஷன் சாப்பாட்டை எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுவே நாய்களா இருக்கட்டும் பூனைகளா இருக்கட்டும் அங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதா இருந்தா கண்டிப்பா கலைச்சி அந்த இடத்த நாஸ்தி பண்ணிட்டு தான் போயிருக்கும். என்னடா அது மாயமா இருக்கு, சரி தண்ணியாச்சு குடிக்கலாம்னு பார்த்தா தண்ணியும் இல்லை. கிட்டத்தட்ட 3 கேன் ஃபுல்லாக தண்ணியும் இருந்திருக்கு. பெரிய 20 லிட்டர் கேன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 3 கேன்லையுமே சுத்தமாக தண்ணி இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது, குழப்பமாகவும் இருக்குது, அதே சமயம் பயமாகவும் இருக்குது. மேபி பக்கத்து வீட்டு ஆளுங்க யாராச்சும் வந்திருப்பாங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஏரியாவில் அந்த வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். அந்த வீட்டை சுற்றி வீடுகளே இருக்காது, ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும். திரும்பவும் இந்த சாப்பாடு காணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மேடம்க்கு கால் பண்ணியும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பெருசாக ரெஸ்பான்ஸும் பண்ணலை. சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்படியே நைட்டும் வருது. நைட் வந்ததுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குது. கூட இருக்கிற அந்த பெண் அவங்களுக்கு மறுபடியும் தூங்கும்போது ஏதாச்சும் பேண்ட்டை இழுத்துருமோ இல்லை ஏதாச்சும் பண்ணிருமோன்ற ஒரு பயத்தில் இருக்க. இந்த சைடில் நிஷாக்கும் நேற்று மாதிரி அந்த இறந்து போன பெண்ணுடைய உருவத்தை திரும்ப பார்ப்போமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. சரி நாம பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு 2 பேருமே அந்த கட்டில் நல்லா பக்கத்தில் படுத்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி 2 பேருமே ஓரளவுக்கு அப்படி கண்ணசந்து அப்படி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கார்னரில் தான் படுத்துருக்காங்க. இந்த சவத்துக்கு அப்படியே பின்னாடி ஏதோ ஒரு வயசு பொண்ணு கதறி அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழற சத்தம் ரொம்பவே பக்கத்தில் கேட்குது. ஏன்னா குறுக்க பார்த்தீங்கன்னா வெறும் சுவரு மட்டும்தான் இருக்குது. அந்த சுவரு மட்டும் இல்லைன்னா இவங்களுக்கும் அந்த அழுதுட்டு இருக்கிற பொண்ணுக்கும் இடைவேளை இந்த தூரம் எவ்வளோ தரமா இருக்கும், 2 அடியோ 3 அடியோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சத்தம் ரொம்பவே அதிகமாக கேட்க இதை கேட்டதுக்கப்புறம் நிஷா அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே பயத்தில் எழுந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதோ பொண்ணு அழறா போல இருக்கு, வா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே லைட்டை போட்டு அப்படியே அந்த கதவை திறந்து வெளியிலையும் வராங்க. அப்படி வெளியில வந்து பார்த்தா அந்த ஹால் அப்படியே நீளமா போகுது. அழுதுட்டு இருந்த அந்த குரல் இப்போ கம்மியாகவும் கேட்குது, கொஞ்சம் தூரத்துல வந்து கேட்குற மாதிரி. இவங்க 2 பேருமே எங்கிருந்து அந்த குரல் வருது அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு நேரா பார்க்குறாங்க. பார்த்தா இந்த நடக்கிற பாதையோட கடைசியில பார்த்தீங்கன்னா உயரமான ஒரு உருவமும் இருக்கு. ஆனால் அந்த உருவமும் நின்றுட்டு இருக்கு. நின்ன மேனிக்கு அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அந்த உருவமும் அழுதுட்டும் இருக்கு. இந்த உருவத்தை பார்த்த உடனே நிஷா கண்டுபிடிச்சிடுறாங்க, இங்க அழுதுட்டு இருக்கிற இந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, இந்த வீட்டில் சமீபத்தில் இறந்து போனாங்களே அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா தான் இங்க இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நிஷாவும் பார்க்குறாங்க. கூட இருக்கிற அந்த பொண்ணும் பார்த்து கதிகலைங்க நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயம் நிஷா தைரியத்தை வர வச்சுட்டு இதை எப்படியாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும், ஏன்னா ஹாஸ்பிட்டல் அந்த மேடம் கிட்ட என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது அப்படின்னு இவங்களும் முயற்சி பண்ணி ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை தான் இப்போ நீங்கள்
சொல்லப்போனால் இந்த ஃபோட்டோவை கம்பேர் பண்ணும்போது நேரில் அந்த உருவம் இவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஃபோட்டோவில் அந்த உருவம் அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. ஆனால் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குது அப்படின்னு உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த ஓவரால் பெரிய வீட்டில் இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு சில இடத்துல ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க லைட்டு போட்டு வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இவங்களுக்கு அந்த வீட்டில் அந்த அளவுக்கும் பயம் இருக்குது. அப்படி ஓரளவுக்கு வெளிச்சத்தில் தான் இந்த ஒரு ஃபோட்டோவையும் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எடுத்த இந்த ஃபோட்டோ ஒரு பேய் இருக்கிற ஃபோட்டோவா இல்லை இது ஒரு கிளிச்சா? அப்படி கிளிச்சா இருந்ததுன்னா அந்த இடத்துல அழற அந்த ஒரு சத்தம் எப்படி வந்திருக்கும்? இப்படி இந்த ஃபோட்டோ எடுத்த உடனே நிஷாவும் உடனே அவங்க மேடம்க்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஏம்மா இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்காதீங்க, பொழுது விடிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுதுன்னு சொல்லும்போது நிஷாக்கும் அப்பாடா பொழுது விடிஞ்ச உடனே இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு அவங்களுக்கும் மன நிம்மதியும் வருது. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே நிம்மதியாக தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்படிப்பட்ட உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் யாருக்கு தான் நைட்டு தூக்கம் வரும்? இவங்களும் நைட்லாம் தூக்கம் இல்லாமல் பொழுது விடிகிற வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்காங்க. நைட்டில் ரொம்ப நேரம் அந்த அழகு சத்தமும் கேட்டிருக்கு. ஒரு வழியாக பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இவங்களும் அவசரமாக அதுக்கு முன்னாடி பாட்டிக்கு செய்ய வேண்டிய விஷயம்லாம் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டும் கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பினவங்க டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நிஷா கூட இருக்கிற அந்த பொண்ணு 2 பேருமே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க மேடம் கிட்டேயும் சொல்ல, சரிம்மா நடந்து போயிடுச்சு, அந்த இடத்துக்கு நான் வேறு யாருன்னா அனுப்பிக்கிறேன், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வேலை இருக்குது, நைட் ஷிஃப்ட்லேருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது நிஷாவும் அந்த பொண்ணும் அங்கேருந்து வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு மறுபடியும் வேலைக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. இப்படி நைட் ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் நிஷா கூட இருக்கிற அந்த பொண்ணு 2 பேருமே நைட் ஷிஃப்ட் தான். 2 பேருமே ஒரே பிளாக்ல ஒரே இடத்துல இருந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நைட்டு ஆல்மோஸ்ட் என்னென்ன பேஷண்ட்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அந்த நடுராத்திரியும் வருது. நடுராத்திரி வந்ததுக்கப்புறம் நிஷா கூட இருக்கிற அந்த பொண்ணு 2 பேருமே அவங்க டெஸ்க்லயும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே உட்காந்து அந்த பாட்டி வீட்டில் நடந்த அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டு அப்படியே என்ட்ரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கூட இன்னொரு ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்க என்ன இது எதிர்க்க யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களும் கீழே ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்களோட சென்ஸ் ஃபீல் பண்ணுது. அப்படி ஃபீல் பண்ண உடனே அவங்களும் நிமிந்து யார் அது அப்படின்னு பார்த்தவங்க அப்படியே பயத்தோட அந்த இடத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை தெரியாமல் நிஷாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க, என்ன இவ சைலண்டாக இருக்கா அப்படின்னு இவங்களும் நிமிந்து பார்க்குறாங்க. ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணும் ஏய் இறந்து போன அந்த பொண்ணுடி என் எதிர்க்க தான் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நிஷாவும் ஏய் யாரை சொல்கிற அப்படின்னு கேட்க, அதாண்டி அந்த பாட்டி வீட்டுக்கு நம்ம வேலைக்கு போனோம்ல, அந்த பாட்டியோட பேத்தி இறந்து போனாங்களே, நேற்று நைட்டு கூட நம்ம வீட்டில் பார்த்தோமே, அந்த பொண்ணோட உருவம் தான் இங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லும்போது நிஷா பயத்தோட அப்படி எட்டியும் பார்க்குறாங்க. ஆனால் நிஷா இவங்க கண்ணுக்கும் எதிர்க்க இருக்கிற அந்த உருவம் தெரியல. இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் கிளீனாக தெரியுது. நிஷாவும் ஏய் எங்கடி எனக்கு தெரியல அப்படின்னு கேட்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு இங்கே தான் உட்காந்துருக்கு அப்படின்னு அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓடுறாங்க வேகமாக. இப்போ இவங்களும் பயத்தோட அந்த இடத்த பார்க்க, அப்போ இவங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு சும்மாலாம் பொய் சொல்ல மாட்டா, அதுவும் வேலை செய்யும்போது வேலை செய்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி பொய் சொல்லுவாளா, அதுவும் பொய் சொல்லிட்டு இப்படி கத்திட்டு போவாளா, அப்போ சம்திங் இங்கே ஏதோ இருக்குது ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல, இங்கே இருக்க வேண்டாம் நம்மளும் போயிடலாம் அப்படின்னு இவங்களும் இருந்துச்சு. அந்த பயந்து ஓடுற ஃப்ரெண்டு பின்னாடியும் போகிறாங்க. ஓடுன அந்த ஃப்ரெண்டு லேபுக்குள்ளே போயிடுறாங்க. நிஷாவும் லேபுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கும் போயிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேருமே லேபில் உட்காந்துட்டு இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் டாக்டரும் வராங்க. என்னம்மா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவங்க 2 பேருமே பயத்தில் அந்த ஒரு விஷயத்த சொல்ல, சரிம்மா இங்கே உட்காராதீங்க, வாங்க அங்கே உள்ளே போய் உட்காருங்க, பேஷண்ட் எதனா வந்தால் கவனிங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்க 2 பேருமே கூட்டிட்டு வழக்கமாக எங்கே உட்காரவங்களோ அங்கேயும் உட்கார வச்சிடுறாரு. இப்படி உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த நைட் ஷிஃப்டில் இருக்கிற அந்த டாக்டர் அவருக்கும் ஃபோன் வருது. என்னன்னா வீட்டில் அவருக்கு ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு. அவரும் கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாரு. இப்போ 2 பேருமே யோசிக்கிறாங்க, அடடா இவரு கொஞ்சம் துணையாக இருப்பாருன்னு பார்த்தா இவரும் கிளம்பிட்டாரு அப்படின்னு 2 பேருமே பயத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த ஓவரால் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, ரொம்பவே சின்ன ஹாஸ்பிட்டல் தான். அந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5லேருந்து 6 பேஷண்ட் தான் வந்து பெட்லேயும் வந்துட்டு இருக்காங்க. அதில் 3 பேர் சுயநினைவே இல்லாமல் நல்ல மயக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. மற்ற 3 பேர் நல்லா தூக்கத்துலேயும் வந்துட்டு இருக்காங்க. அதாவது தெளிவாக முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி யாருமே இல்லை. இப்படி இவங்க 2 பேருமே பயத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் இருக்கும். அது வழியாக போனால் ஒரு சில ரூமும் இருக்கும். பேஷண்ட்ஸ்லாம் வந்து அதில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ரூம். இப்போ இந்த இடத்துல இவங்களும் பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக நிஷாவும் அப்படி சைடில் திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த டோருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பேக் சின்னதாக ஒரு பை மாதிரியும் இருக்கும். என்ன இது ஏதோ பை மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் யோசிக்க எந்திரிச்செல்லாம் போல அங்கே உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன பை அப்படின்னு.
அப்போ தான் சடனாக இவங்களுக்கும் ஞாபகம் வருது, இது யூரின் பேக் ஆச்சே. அதாவது ரொம்பவே முடியாதவங்க, எந்திரிச்சு நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் டியூப் மூலியமாக அந்த யூரின் ஒரு பேக்லையும் கலெக்ட் ஆகும். அதை இவங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நைட் டைமில் அதை வெளியில் எடுத்துகிட்டு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா போக மாட்டாங்க. ஏன்னா நைட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஏதாவது இருந்தாலும் ஆளுங்க இருக்கும்போது இல்லைனா பகல் நேரத்தில் தான் இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் வெளியில் எடுத்து போய் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட யூரின் பேக் இப்போ வாசலில் இருக்கிறத பார்த்து இவங்களும் யோசிக்கிறாங்க, இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சடனாக இவங்களுக்கும் மைண்டு வேற மாதிரி போகுது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பாட்டியோட பேத்தி இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கும் சேம் இதே மாதிரி இதே கலரில் இருக்கிற ஒரு யூரின் பேக் தான் அவங்களுக்கும் யூஸ் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கு அப்படின்னு நிஷாக்கும் ஒரு மாதிரி பயம் கிளம்ப ஆரம்பிக்குது. சரி, இது அதுவாக இருக்காது, இது முதல்ல யூரின் பேக்காகவே இருக்காது, ஏதாச்சும் கவராக இருக்கும், அதுக்கு நம்ம எந்திரிச்சு போக வேண்டாம் அப்படின்னு இவங்களும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. இப்படி அந்த அதிகாலை 3 மணி ஆகுது. நிஷாவும் எந்திரிச்சு சரி அது என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. பார்த்தா இறந்து போன அந்த பொண்ணுக்கு என்ன யூரின் பேக்கை பயன்படுத்தினாங்களும் அதே பயன்படுத்தப்பட்ட அந்த யூரின் பேக் தான் இப்போ இங்கே இருக்கிறத பார்த்து அது நம்மளை பின்தொடர்ந்து வருது. இதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ஊருக்கு போயிடலாம், டாக்டர்கிட்ட சொல்கிறோமோ இல்லையா, நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சரி நிஷா 2 பேருமே கிளம்பி அவங்களுடைய சொந்த ஊருக்கும் போயிடுறாங்க. அப்படி ஊருக்கு போன உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே நிஷா அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது, எம்மா இப்போவாச்சும் வந்தியே, இப்போவாச்சும் சொன்னியே, வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்கிற கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு சாதாரணமாக மந்திரிச்சு கயிறும் கட்டிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்படி அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்தும் கால் பண்ணுறாங்க, என்னம்மா சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்லி எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், எங்களுக்கு ஒரு வாரம் லீவு கொடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லும்போது அந்த மேடமும் விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே ஒரு வாரமும் போது நிஷாக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் ஊரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்பாடா ஒரு வழியாக இந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம், இப்போ நம்ம நிம்மதியாக போயிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் நிஷாவும் மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து 2 பேருமே வேலையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல போனால் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்படியே ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் நிஷாவுக்கும் கல்யாணமும் ஆகுது. கல்யாணம் இவங்களும் கர்ப்பமாயிடுறாங்க. சொல்ல போனால் வளகாப்பே வந்துடுது. வளகாப்பம் முடிஞ்சு இன்னும் ஒரு சில நாளில் இவங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகிற அந்த ஒரு நாளும் வருது. இப்போ வரைக்கும் குழந்தை பிறக்கல. இவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு குரலும் கேட்குது, அவ்வளோதானா, இதுக்கப்புறம் என்ன நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு. இந்த குரலை கேட்ட உடனே இவங்களும் துடிச்சு எந்திரிக்கிறாங்க. ஏன்னா நிஷாவுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது, இந்த குரல் இறந்து போன அந்த பொண்ணுடைய குரல். கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த தொல்லை நமக்கு இல்லைன்னு, இப்போ நமக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டோம், இந்த சுச்சுவேஷனில் இது திரும்ப வந்திருக்கு அப்படின்னு இவங்களும் பயத்தில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களை அறியாமலே இவங்களுக்கும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வழியும் வந்துடுது. இப்படி இவங்களை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போகிறாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 2லேருந்து 2:30 குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நேரம் இன்குபேட்டர்லேயும் வச்சிருப்பாங்கல்ல, அண்டு கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவையும் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு அந்த ரூம்குள்ளே வேற யாருமே இல்லை. குழந்தை பெற்ற வழியில் நிஷா இவங்களும் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தலைக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிறத இவங்களால உணரவும் முடியுது. ஓகே நம்ம வீட்டு ஆளுங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு இவங்களும் சரி கண்ணை திறக்கலாம் அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா நிற்கிறது இவங்க வீட்டு ஆளுகளில் அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா தான் இவங்களுக்கு தலைக்கு பின்னாடி எக்ஸாக்டாக நின்றுட்டு இருக்கு. அப்படியே இப்படி குனிஞ்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நீ என்னை பார்த்துக்க வர மாட்டியா, அவ்வளோதானா, இவ்வளோ நாள் நான் உன்னை தொல்லை பண்ணாமல் இருந்தல, உனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன நீ பார்த்துக்க மாட்டியா, அப்போனா குழந்தை இல்லைனா நீ என்னை பார்த்துப்பல்ல அப்படின்னு ஒரு மாதிரி ஆரம்பத்தில் பாவமாக பேசிட்டு கடைசியாக சைக்கோத்தனமாகவும் முடிக்க இதுவே நிஷாவுக்கு ஒரு விதமான பயத்தையும் கொடுக்குது. இது குழந்தை இல்லைனா நான் உன்னை பார்த்துப்பேனா, இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல நிஷா ஆல்ரெடி ரொம்பவே பலவீனமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் குழந்தையே பிறந்திருக்கு, சொல்லப்போனால் மறுபிறவிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் நின்று அந்த பேயும் இவங்களை மிரட்டும் போது நிஷாக்கும் பயம் கிளம்புது. இது நம்மளே தானே பண்ணிருமோ, நம்ம குழந்தை தானே பண்ணிருமோ அப்படின்னு அவசரமாக இவங்க யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த ரூமை விட்டு அடி வயித்தை பிடிச்சிட்டு வழியில் பிடிச்சிட்டு நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோட. இப்படி இவங்க நடக்கும்போது கூட திரும்பி பார்க்குறாங்க, அந்த உருவம் இவங்க பின்னாடி தான் நின்று இருக்கு. இப்படி இவங்க பயத்தில் நடந்துட்டு இருக்கும்போது நிஷாவோட யூட்ரஸ் கர்ப்பப்பை கீழேயும் இறங்கிருது. இப்போ நிஷா இவங்களும் பயத்தோட இந்த ரூமை விட்டு வெளில போனால் போதும் அப்படின்னு பயத்தோட அந்த ரூமோட கதவு கிட்ட போயிட்டு அந்த கதவோட அந்த தாழ்பாலை அப்படி பிடிச்சி திறக்கலான்னு போது இவங்க அந்த கதவை திறக்கிறதுக்குள்ள வெளியிலேருந்து வேற யாரோ அந்த கதவை ரொம்பவே வேகமாகவும் ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் திறந்துட்டு உள்ளே வராங்க. நிஷாக்கும் ஒரு செகண்ட் பயம் ஒரு படி அதிகமாகுது, யாராது அப்படின்னு. யாருன்னு தெளிவாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது உள்ள வர்றது இவங்க கணவர். இந்த இடத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும்னா நிஷா இவங்க முஸ்லீம்,
அவங்க கணவர் இந்து. இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ். எப்பா பொண்ணு வந்து முஸ்லீம்னு சொல்ற, நிஷான்னு பேர் சொல்றீ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்க நிக் நேம், அதாவது செல்ல பேர்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற பேர்ல நிஷா அப்படின்றது ஒரு பேரா இருந்துட்டு இருக்கு. அதாவது நமக்கும் சொல்லியிருக்காங்க. இப்ப நிஷாவோட கணவர் அப்படி நிஷாவை தாங்கி பிடிச்சி உனக்கு ஒன்றும் இல்லை வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் மறுபடியும் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கு பின்பக்கம், அதாவது இவங்க படுத்துட்டு இருக்கும்போது இவங்க தலைப்பக்கம் தானே அந்த ரூம் வந்தது. அந்த இடத்த பார்த்த மாதிரி தான் இவங்க கணவரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தலையை கூதி விடுறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிஷா அவங்க கணவருக்கு அடிக்கடி சாமியும் வரும். அவங்க குலதெய்வம் அடிக்கடி ஒரு மேலேயும் வருவார். இவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனை விபரீதமாக முடியறதுக்குள்ள அவங்க குலதெய்வமும் கணவர் உடம்புல உள்ள வந்து உடனே இந்த இடத்துக்கும் வேகமாக வந்திருக்காரு. அதனால தான் அந்த இடத்த தெளிவாக பார்த்துருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அதான் நான் இருக்கல, உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லி உட்காரம் வச்சிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பெண்ணுடைய ஆன்மாவை நிஷா கிட்ட இருந்து துரத்துறதுக்கான எந்த ஒரு விஷயமும் பண்ணல. இதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்ததுக்கப்புறம் அவங்களையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி ரெகுலர் வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. நிஷாக்கும் தெளிவாக தெரியுது இன்னமும் இந்த பொண்ணோட ஆன்மா நம்மளை விட்டு போகலை, இதுக்கு என்னுடைய உயிர் தான் வேணும், அதுக்காக தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்குண்டான பல முயற்சிகள், அதாவது நிஷாவை கொள்றதுக்கான பல முயற்சிகளையும் பண்ணியிருக்கு. அதில் ஒரு முயற்சியில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிஷாவுடைய சித்தப்பா மாட்டிக்கிட்டாரு. அவரும் இறந்து போயிட்டாரு. ஆனால் அவர் எப்படி இறந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிஷாவும் சொல்லலை. ஏன்னா ரொம்பவே எமோஷனலாக தான் பேசியிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு உங்கள் சித்தப்பா எப்படி இறந்தாரு அப்படின்னு நம்ம கண்டென்ட்டுக்காக போய் கேட்கறதுக்கும் எனக்கும் தோணலை. ஆனால் இப்போ சித்தப்பா இவரும் உயிரோட இல்லை, இது நிஷாக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும், என் உயிர் போக வேண்டிய இடத்துல என்னுடைய சித்தப்பா உயிர் போயிருக்கு அப்படின்னு. இப்படி சித்தப்பா இறந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நிஷா இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அடுத்தடுத்து இன்னும் உடம்பு சரியில்லாமலும் போகுது. இதுலேயும் நிஷாவோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, திடீர்னு வயிறு வீங்கவும் ஆரம்பிக்குது. என்னன்னு போய் செக் பண்ணால் அவருக்கு கிட்னி பிரச்சனையும் வந்திருக்கு. நிஷாவும் யோசிக்கிறாங்க, இதே கிட்னி பிரச்சனை இதே வயிறு வீங்கின விஷயத்த வந்து அந்த பொண்ணுக்கும் நான் பார்த்தனே, அதாவது இறந்து போய் பேயா சுற்றி நிஷாவை தேடிட்டு வந்திருக்குல்ல அந்த பொண்ணு பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் தானே இவங்களும் நர்ஸ் இருந்தாங்க. எல்லா விஷயமும் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருந்திருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு என்னென்ன விஷயம்லாம் அந்த வீட்டில் இருந்து பண்ணாங்களும் இப்போ அது எல்லாத்தையுமே அவங்க அப்பாவும் பண்ணுறாங்க. அவருக்கு யூரின் பேக் மாட்டி விடுறதா இருக்கட்டும், அண்ட் அவர் வயிறு வீங்கி இருக்கிறதா இருக்கட்டும், அவருடைய கிட்னி ஃபெயிலியர் ஆனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததோ அப்படி டிட்டோவா அவங்க அப்பாவுக்கும் அதே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ நிஷா ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க, இப்படியே இந்த பிரச்சனையை விட்டோன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பல பேர் இழுக்க நேரிடும், நம்மளே இதில் பலியாகிறது கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு, இதை இப்பவே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நிஷா இப்போ போகிற இடங்க தெரியுமா, எங்கேயும் போல அவங்க கணவர்கிட்டையும் எங்க இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை சுற்றி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட இது என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் விசாரிச்சு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த பொண்ணுடைய உருவத்தையும் நான் பார்த்தேன், அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நானும் வேக வேகமாக வெளியிலையும் வந்தேன். ஆனால் இதை உணர்ந்து நீங்கள் வேகமாக உள்ளே வந்து என்னையும் காப்பாற்றுறீங்க, எனக்கும் நல்லா தெரியும் உங்கள் உடம்புல உங்கள் குலதெய்வம் சாமியும் வருவாங்க அப்படின்னு, தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கணவரும் மனசில் அவங்க குலதெய்வம் வேறு யாருமே இல்லை கருப்பசாமி அவரே வேண்டுறாங்க. வேண்டதுக்கப்புறம் அவங்க குலதெய்வமும் உடம்புக்குள்ள வந்து என்ன பிரச்சனை, இது எங்கே ஆரம்பிச்சது, என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கூட இருந்து பார்த்துருப்பல, அந்த பொண்ணு நீ அங்கே இல்லாத நேரத்தில் இறந்தும் போயிட்டா, இயற்கையாக தான் இறந்து போனா. அப்படி இறந்து போன அந்த பொண்ணும் தான் இறந்த அந்த ஒரு விஷயத்த வந்து அவளால் சுத்தமாக ஏற்றுக்கவும் முடியல. அவளும் சகஜமாக ஒரு வயசு பொண்ணு, அவள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் அது எல்லாத்தையுமே தான் நீ அனுபவிச்சுட்டும் இருக்க. இதனால தான் அவள் உன்னை கொல்லணும் அப்படின்னு வெறியோட சுத்திட்டும் இருக்கா. இந்த பிரச்சனைல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க என்னோட எல்லைக்கு தான் வரணும், அங்க வாங்க, இந்த பிரச்சனைல இருந்து உங்களை நான் முழுசா வெளியில கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வமும் அவர் உடம்பை விட்டு மலை ஏறிடுறாங்க. இவங்கள உடனே கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே யார்கிட்டயுமே சொல்லல. அதாவது அங்க இருக்கிற பூசாரி கிட்ட வந்து நடந்த விஷயத்த வந்து விவரிக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லாம இருந்திருக்கு. அங்க போன உடனே பூசாரி உடம்புல குலதெய்வமும் வந்து அந்த இடத்தையே வந்து ஒரு ரணகலை பண்ணிட்டாரு. இதுல நிஷா இவங்களை துரத்திட்டு இருந்தா அந்த பெண்ணுடைய ஆன்மாவை இந்த இடத்துலயும், அது ஒரு மோகினி பிசாசம். ஏன்னா வயசு பொண்ணா இறந்து போயிருக்குல்ல, பொதுவாக வயசு பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள மோகினி பிசாசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மோகினி பிசாசை இப்போ இந்த இடத்துல வர வச்சு முடிய பிடிச்சி நல்லா சாத்துன்னு சாத்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு என்ன தேவை, எதுனா பண்ணணுமா அப்படின்னு எந்த ஒரு விஷயமே கேட்காம வந்த உடனே சட்டுப்பட்டுன்னு அந்த ஆன்மாவை அடைக்க வைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி உடனே அந்த ஆன்மாவை அடைச்சிட்டு இருக்காங்க. அடைச்சதுக்கு அப்புறம் நிஷா இவங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் ஒரு சூறாவளி மாதிரி காத்தடிச்சிருந்ததுல அது எல்லாமே அப்படி விட்டு போய் ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை அவங்களும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க.
இதுக்கப்புறம் இந்த இடத்துல இவங்க எல்லாருமே தலைமொழிகவும் சொல்கிறாங்க. தலைமொழிகிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே தலைமொழிகிட்டு தான் வீட்டுக்கும் போகிறாங்க. அப்படி வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கே தெரியுது இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நிஷா இவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்ததில் எல்லாரோட உடம்புலையும் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து ஒரு சில நாட்கள்லேயே எல்லாருக்குமே உடல்நிலை சரியாகி ரொம்பவே நல்லாவும் இருந்திருக்காங்க. அவங்களும் அவங்க சகஜ வாழ்க்கைக்கும் திரும்பியிருக்காங்க, இன்க்ளூடிங் நிஷா இவங்களுடைய அப்பாக்கும். இதுக்கப்புறம் நிஷா இவங்க லைஃப்பில் அந்த இறந்து போன பொண்ணுடைய ஆன்மா இந்த பக்கமும் வராமல் இவங்களே தொந்தரவு பண்ணாமல் இவங்க வாழ்க்கை இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை நிஷா இவங்களுக்கு எவ்வளோ நாள் இருந்திருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 4 வருஷமாக இருந்திருக்கு. அதில் கடந்த 1 வருஷமாக தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இவங்களும் சகஜ வாழ்க்கையில் இருந்துருக்காங்க. ஸோ நிஷா இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்காக இன்னொரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற பர்சனுக்கு பேய் சம்பவம் நடந்திருக்கு, அதை இதுக்கு அடுத்த நாளையும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை கோஸ்ட் லவர், ஹாரர் லவர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டனும் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஆல் ஐக்கானும் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானை நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி ஹாரரான த்ரில்லிங்கான நம்ம சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவத்தை ஆன் டைமில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்